குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்குடைய நாள், வாரத்துடைய முதல் நாள். வேலைக்கு போக போறீங்க, ஆர் ஸ்கூலுக்கு போக போறீங்க, ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போக போறீங்க. ஸ்டார்ட் யுவர் டே வித் ஸ்மைல். ஓகே, நோ பெயின், நோ ஃபீல். ஓகே, எந்த நெகட்டிவிட்டி வந்தாலும் தூக்கி தூர போட்டுருங்க. ஓகேங்களா? என்ன தடைகள் இருந்தாலும் இந்த வாரத்தில் நான் அதை முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் நோட்டோட உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன். கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சரி, நீங்கள் இப்போ எல்லாருமே எனக்கு நேற்று ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சா, இன்னைக்கு காலையில் நான் உட்காந்து ஒரு மெசேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணால் அவ்வளோ பேர், அவ்வளோ மெசேஜஸ். சிலர் ஹாப்பி நோட்ஸில், சிலர் வந்து அன்ஹாப்பி மோடில், சிலர் வந்து டவுட்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருச்சா? ஓ, நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கீங்க தானே? அதுதான் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், அவசரப்படக்கூடாது. எல்லா காரியங்களும் எது எது நடக்கணுமோ அந்தந்த நேரத்தில் எல்லாம் நடக்கும்னு சொன்னேன்னா அதுதான். என்கிட்ட சில பேர் கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு மசிமா, அவங்களுக்கு எப்படி வந்து ஸ்ட்ரைக் விழுந்தது, என்னத்துக்காக, இதோட விஷயங்கள் எல்லாம்ன்றது என்னன்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அது உங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னுடைய நான் எப்படி பேசுவேனோ அந்த ஸ்டைலில் உங்களுக்கு நான் அது விளக்கமாக கொடுக்குறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் பண்ணி வச்சு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம கஷ்டப்பட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸியான விஷயம்தான். பட் அதில் சப்ஸ்கிரைபர் வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? 1 2 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சப்ஸ்கிரைபர் வரும்போது, ஒரு 10 வரும்போது ஒரு ஹாப்பி, ஒரு 20 பேர் வரும்போது, ஒரு 100 பேர், அந்த ஹாப்பினஸ் அந்த சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு 5 பேர் அந்த ஒரு ஒரு வீடியோ போடும்போது ஒரு வியூஸ் பார்க்கும்பொழுது அதோடைய சந்தோஷம், அது 5 10 ஆகும்பொழுது, 10 20 ஆகும்பொழுது அந்த வியூஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோடைய சந்தோஷம் அந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அதாவது அடிமட்டத்திலேருந்து வரவங்களுக்கு. நிறைய பேருக்கு இந்த யூடியூப் வந்து எப்படின்னா ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா கஷ்டப்பட்டு நிறைய பேருக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு வழிகள் தெரியாது, வேலைக்கு போகிறதுக்கு வழிகள் தெரியாது, ஆனால் நிறைய திறமைகள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இந்த யூடியூப் மூலமாக நல்ல நல்ல விஷயங்களை பேசி, நல்ல விஷயங்களை செஞ்சு வீடு வாசல்னு செட்டில் ஆனவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டுலேயும் உலகம் முழுசும் இருக்காங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் பெரிய பெரிய கார் வாங்கி, வீடு வாங்கி, உண்மையாக ஆச்சரியமாக இருக்கும். ஒரு யூடியூப்பில் இவ்வளோ க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் மணி எடுக்கிற ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்க போடுற கான்டென்ட் அவ்வளோ நல்ல விஷயம். ஓகேங்களா? மற்றவங்களை ரீச் பண்ணுறது, நல்ல காரியங்களை எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு நம்மளால் போய் ஒரு சில விஷயங்களை பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயிலில் ஏதோ ஒரு என்ன சொல்ல, அந்த திருவண்ணாமலை கோயிலில் ஒரு விழா நடக்குது. அந்த ஒரு இது நடக்கும் இல்லையா? அந்த விழா நடக்கும்போது நம்ம எல்லாராலையும் அந்த கோயிலுக்கு போக முடியாது இல்லையா? நம்ம இப்போ நிறைய பேர் போவாங்க. அப்போ நமக்கு அந்த யூடியூபர்ஸ் அதை வீடியோவாக எடுத்து போடும்போது நம்ம அதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி நல்ல விஷயம். அதே மாதிரி ஒரு வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போக முடியல, நம்மளால் முடியலன்னும் போது அங்கே நடக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். அதே மாதிரி அன்றாடம் நம்மளை சுற்றி நடக்கிற சரியான விஷயங்களை நேர்மையான வழியில் என்ன சொல்ல, தவறான வார்த்தைகள் இல்லாமல் நமக்கு ரீச் பண்ண வைக்கிறாங்க இல்லையா? அதனால வருமானம் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர். இன்னும் நிறைய பேர் வந்து குடும்பத்தில் இருந்துட்டு நிறைய திறமைகள் இருக்கும். அவங்க சில வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து வெளியே வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு ஃபோன்ஸ் வச்சுட்டு நல்ல நல்ல விஷயங்களை யூடியூப்ல போட்டு அது மூலமாக ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில துணிமணிகளை விற்கிறதுக்கு, சில திங்ஸை விற்கிறதுக்காகவும் இந்த யூடியூபை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த யூடியூப்பை வச்சுட்டு அவங்களுடைய வெஞ்சன்ஸை, இன்னொருத்தவங்க மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்கிறதுக்கு இந்த யூடியூப்பை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கும் என்ன பண்ணுறோம், நம்மள மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள் எப்போவுமே நம்மளோட கேரக்டர் என்ன தெரியும்ல, நம்ம வீட்டில் சண்டை நடந்தால் அமைதியாக பேசு, பக்கத்து வீட்டில் கேட்டுற போதும். அதே பக்கத்து வீட்டில் நடக்குதுன்னா அவன் என்ன அமைதியாக பேசினாலும் அங்கே எதுவும் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குல்ல, வாங்க என்னன்னு பார்ப்போம், மொட்டை மாடி ஏறி முடிஞ்சால் அவன் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயாவது எகிரி குதிச்சு அது என்னன்னு கேட்போம் இல்லையா? இது நம்மளுடைய நமக்குள்ளே இருக்கிற இன்பில்ட்டு ஒரு குணாதிசயம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த யூடியூப். இன்னொருத்தவங்களை பற்றி காரியங்களை பேசும்போது அவங்கள கிளப்பி விட்டு, அவங்கள அனாவசியமான விஷயங்களை பேச வச்சு, தவறான விஷயங்களை பேச வச்சு, அவங்களையும் எமோஷ்னலாக ஏற்றி விட்டு, அவங்களே என்ன பண்ணுவாங்க, வியூஸ் வர, ஐயோ 500 பேரா, இன்னும் கொஞ்சம், 1000 பேரா, இன்னும் கொஞ்சம் அப்படின்னு பேசி 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 அவங்க தன்னிலை மறந்து வார்த்தைகளை விட்டுறாங்க. இந்த யூடியூப் கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி இந்த வருஷம் ஜூன் மாதம் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஜூன் ஆர் ஜூலை 2025 நியூ யூடியூப் கைட்லைன்ஸ் போட்டிருக்காங்க. அதுனா என்னன்னா,
ஒரு முதல் வந்து என்னென்னா ஏஐ தொழில்நுட்பத்தோட, அதாவது நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் ஏஐ வச்சு போடுற வீடியோஸ்க்கெல்லாம் வந்து அது அக்செப்டபிள் கிடையாது. தென் அகெயின் அண்ட் அகெயின் சேம் வீடியோவை ஒருத்தவங்க போட்ட போஸ்ட்டை திருப்பி திருப்பி நீங்கள் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு இது கிடையாதுன்னு சொல்லிலாம் போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு சில நியாயமான விஷயங்கள் போட்டிருக்கு. இதை தவிர பண்ணக்கூடாத விஷயங்கள் முக்கியமாக என்னென்னா, ஒருத்தவங்களை பற்றி அவதூறாக பேசக்கூடாது. யூடியூப் சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம எங்கேயாவது உட்காந்துட்டு நம்ம வீட்டையாக தேடி வர போகிறோம், நம்ம திட்ட வேண்டியதெல்லாம் திட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டி யாரை பற்றியும் பேசக்கூடாது. அவதூறான விஷயங்களை ஒரு காலமும் பேசக்கூடாது. அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள், அவங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்து அவங்களோட உயிருக்கு த்ரெட் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது. அது பண்ணிங்கன்னா அது கம்யூனிட்டிக்கு அகெயின்ஸ்ட், யூடியூப் கம்யூனிட்டிக்கு அகெயின்ஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரலாம். அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்னன்னா என்ன வேணாலும் பேசலான் இருக்காங்க. இவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, மேபி அந்த கேஸ் எடுக்க டிலே ஆகலாம். ஏன்னா சைபர் கிரைம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம யூடியூபுக்கு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா எடுத்த உடனே எடுக்காது. அவங்க நம்மளை கீப் ஆன் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம என்ன பேசுகிறோம். நம்ம இதே தான் அவங்க சொன்ன மாதிரி, இப்போ நான் ஒரு வார்த்தை யாருமே கொடுக்குறேன்னா நான் சொன்ன மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்களா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை நான் ஏதோ அவங்க மேலே உள்ள ஒரு பொறாமையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு கவனிப்பாங்க. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு 1 மந்த் ஒரு 2 மந்த் கேப் எடுத்துக்கும்போது பார்க்கும்பொழுது திடீர்னு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ அதுவும் நமக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் மன உளைச்சல் கொடுக்கும். அப்புறம் ஒரு சிலர் வந்து குழந்தைகளை பற்றி தவறாக பேசுறது, குழந்தைகளை, ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும், குழந்தைகளை பற்றி தவறாக பேசக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க என் குழந்தையை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அவங்க மேலேயும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கண்டிப்பாக உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடாது, இது சட்டப்படி குற்றம். இதா அதே மாதிரி செக்ஷுவல் அடல்ட்ரி கண்டென்ட் வாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து யூடியூப்ல அலவுடு கிடையாது ஒரு லிமிட்டுக்கு மேலே. ஓகேங்களா? இப்போ நான் வந்து சிம்பிளாக சொன்னேன், இப்போ இந்த நைட்டி போட்டிருக்கேன், இது நார்மலாக நான் உங்ககிட்ட நின்று பேசுகிறேன், இதில் உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியல. இதில் எதையாவது பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் எடுத்து ஜூம் பண்ணி ஏதாவது ஒன்று போட்டு அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக கம்யூனிட்டிக்கு அகெயின்ஸ்ட். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோஸ் ரேண்டமாக வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு சில வீடியோஸ் வரும்பொழுது அதில் பேசுகிற சில வார்த்தைகள் நமக்கு ஒரு இரிட்டேட்டாக இருக்குன்னா அவங்க ஒரு ஃப்ளாக் கொடுத்துட்டாங்கன்னா போதும், கண்டிப்பாக அந்த ஃப்ளாக் வந்து யூடியூப் அந்த கைடுக்கு போகும். அவங்க அந்த யூடியூப் சேனலை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இவங்க கொடுத்தது உண்மைதான், இவங்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரலாம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் மற்றபடி உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு நடக்காத விஷயத்த இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் ப்ராமிசஸ் மாதிரி ஒரு ஃபேக்கான விஷயங்கள், நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 நாளில் உடம்பு குறைஞ்சிரும், இல்லை இதை தேய்ச்சிங்கன்னா ஒரு 4 நாளில் கலர் வரும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்தாலும் அது கம்யூனிட்டிக்கு அகெயின்ஸ்ட் தான், அதுக்கும் ஸ்ட்ரைக் வரும். நம்ம யாரையும் தவறான பாதைகளை கொண்டு போகக்கூடாது. அப்புறம் வந்து ஆயுதங்களை வீடியோக்களில் காட்டக்கூடாது. மெயினாக தவறான வார்த்தைகள் தான் ரொம்ப மெயின், புரியுதா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு போயிடுறீங்க இல்லையா, அது மற்றவங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும். இப்போ யூடியூப்ன்றது, இப்போ வீட்டில் நம்ம ஒரு பெரியவங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டா கூட நம்ம அம்மா அப்பா இல்லை வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க, ஏய் வார்த்தையே விடுப்பா, தேவையில்லாமல் பேசாதப்பா, குழந்தைங்க கேட்டுட்ருக்கு, என்ன வார்த்தை பேசுகிற அப்படின்னு சொல்லி நம்மளை யாராவது கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இல்லை இப்போ நான் ஒரு வேளை திட்டுறேன்னா என் வீட்டில் என் கணவர் சொல்லுவார், மா பிள்ளைகிட்ட என்ன பேசுகிற, வார்த்தை பேசு, குழந்தைங்க இருக்குல்ல என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறதுக்கு ஆள் இருக்கும். பட் இந்த யூடியூப்ல யாருமே இல்லை. அப்போ இந்த யூடியூப் வந்து எவ்ரிடே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 3-4 தடவையாவது கண்டிப்பாக நம்ம ஒரு யூடியூபை ஓப்பன் பண்ணுவோம். எதுக்காகவாது ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோம், ஏதோ ஒரு இல்லை இப்போ ஒரு ஃபோன் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இப்போ ஏதோ ஒரு நல்ல ஒரு பொருள் வாங்குறோம், இப்போ ஒரு மிக்ஸி ஒன்று நான் வாங்கினேன்னா கூட இந்த மிக்ஸி எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுனா டக்கு நான் யூடியூப்ல தான் போய் பார்ப்பேன். ஸோ அப்போ ஏதோ ஒன்று நம்ம சர்ச் பண்ணி அந்த யூடியூப்பை நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம். அப்போ குழந்தைகளுக்கு நம்ம என்னதான் யூடியூப் வீடியோ வந்து இது குழந்தைகளுக்கு இல்லை அப்படின்னு நம்ம போட்டாலும் கண்டிப்பாக குழந்தைகளும் அந்த வீடியோக்களை பார்க்கலாம். பிலோ 18 கண்டிப்பாக, ஏன்னா இப்போ குழந்தைங்க எல்லாமே உட்காந்துட்டு இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கவனம் வேணும். கெட்ட கெட்ட வார்த்தைகள், நீங்கள் வந்து யார் பேரையும் மென்ஷன் பண்ணல அப்படி இப்படின்னா கூட பேசுகிற வார்த்தை கெட்ட வார்த்தை தானே, நீ யாரை மென்ஷன் பண்ணுறியோ மென்ஷன் பண்ணலையோ பேசுறது கெட்ட வார்த்தை தானே, கண்டிப்பாக அதுவும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் தான். ஸோ நீங்கள் கீப் ஆன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரைக் பண்ணலாம். அவங்க வேலை ரிப்போர்ட் அடிக்கலாம். நீங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் தொடர்ந்து ரிப்போர்ட் அடிச்சுட்டே இருக்கும்பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய சேனல் ஸ்ட்ரைக் ஆகிடும். 90 டேஸில் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வாரம் வந்து அவங்களால லைவ் போட முடியாது, போஸ்ட் போட முடியாது, எதுவும் போட முடியாது, கொடுத்துருவாங்க. திருப்பி அந்த 90 நாள்லேயே அகெயின் இன்னொரு ஸ்ட்ரைக்கு அவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அடிக்கடி ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த சேனல் அதை பார்த்து மறுபடியும் 2வது ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா திருப்பியும் அவங்களால 14 நாட்களுக்கு போட முடியாது. தென் அகெயின் அந்த 90 டேஸ் முடிஞ்சது மறுபடியும் இதே மாதிரி வந்து திருப்பி இதே மாதிரி பேசுகிறாங்கன்னு வந்தால் 3rd ஸ்ட்ரைக் ஆனால் அந்த சேனலே முடிஞ்சிடும்.
புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ நம்ம என்ன செய்கிறோன்றதை யோசித்து செய்யுங்க. எல்லாரும் வந்து உசுப்பேற்ற தான் செய்வாங்க. அதான் தலைவர் சொல்லியிருக்கா இல்லையா, உசுப்பேற்றுறவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேற்றுறவங்கிட்ட கம்முன்னும் போகணும். தேவையில்லாமல் பேசுகிறாங்களா, நம்ம ஒருத்தவங்களை பேசணும்னு நினைக்கிறோமா, நம்மளை ஒருத்தவங்க பேசுகிறாங்களா, முடிஞ்சால் உங்களுக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணி ஏம்மா இப்படி என்ன பேசுகிறேன்னு கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கான்டென்ட் வரணும், உங்களை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி எதையாவது நீங்கள் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயம் பண்ணிங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச இந்த யூடியூபு உங்களை விட்டு போயிடும். இது இல்லாமல் சிலரை நீங்கள் பேசுகிறீங்கன்ற பேரில் வாய்க்கு வந்தெல்லாம் பேசுனீங்கன்னா சட்டப்பூர்வமாக அவங்க போனாங்கன்னா அந்த மன உளைச்சலும் உங்களை சேர்ந்துடும். உங்கள் மேலே ஒரு வழக்கோ ஏதோ ஒன்று போட்டால் அது சும்மா போட்டால் பார்த்துக்கலாம், அப்படி கிடையாது. நம்ம மேலே ஒரு எஃப்ஐஆர் வாங்கினா அந்த எஃப்ஐஆர் ரிமூவ் ஆகிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக கோர்ட் வாசலையும் தேடி போகணும், போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் தேடி போகணும். நமக்கு அந்த விஷயங்கள் தேவையில்லாது. இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் உண்மையாகவே நேர்மையாக உழைக்கிறவங்களுக்கு, திறமையோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். நல்லதை யூஸ் பண்ணுங்கள், நல்லதாக பேசுங்க, நல்ல வார்த்தைகள். கெட்டதாக பேசுறதுக்கு ஊரில் எத்தனையோ பேர் இருக்காங்கங்க. நல்லதை பேசி பாருங்களேன், நம்மளை 4 பேர் பார்ப்பாங்க. நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். காமெடின்ற பேரில் ஃபில்த்தியான விஷயங்களை பண்ணாதீங்க. ஒரு சிரிப்பு காட்டுறீங்களா, சிரிப்பான விஷயங்களை பேசுங்க. அந்தரங்க விஷயங்களை பப்ளிக்காக வந்து பேசாதீங்க. சரி, ஒரு 4 செவத்துக்குள்ளே எதுக்கு ஒரு பெட்ரூம்னு சொல்கிறாங்க? அது ஏன் எல்லா ரூமையும் நமக்கு ஒன்றா சொல்லலை? பெட்ரூம்னா பெட், அது உள்ளே இருக்க வேண்டிய, அது உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டிய ரூம். பெட்ரூமை கொண்டு வந்து யாராவது ஹாலில் வைப்போமா? இல்லை இல்லையா? அது தனியாக தானே வைக்கும். அந்த ரூமுக்குள்ளே அந்த மாதிரி அந்தரங்க விஷயங்களை வந்து வெளியிடங்களில் பேசாதீங்க. அது உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் அது கம்யூனிட்டி அகெயின்ஸ்டாக இருந்தாலும் ஒரு மன ரீதியாக நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாரையும் ரீச் பண்ணுன்றதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம இந்தியா மாதிரி நாடுகளில் மற்ற கண்ட்ரிகளில் இருக்கிற மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து அதையே ஏன் பேசுகிறேன்னா, ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நம்ம இந்தியாவில் மற்ற தேசங்களில் இருக்கிற மாதிரி ரொம்பலாம் சுதந்திரங்கள்லாம் கிடையாது. ஸோ அது நம்ம என்னதான் யூடியூப் கைட்லைன்ஸ்னாலும் இந்தியாவுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. நம்ம சட்டத்தில் என்ன இருக்கோ, நம்ம எதில் போய் உட்கார்ந்தாலும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் எந்த விஷயங்களும் செய்யணும். ஓகேங்களா? ஞாபகத்தில் வச்சுட்டு இனிமேல் நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒருத்தர் சப்ஸ்கிரைபராக சேர்த்த இந்த விஷயத்தை பாதுகாப்பாக யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்களை தாக்குறதுக்கு ஒரு ஆயுதமாக இந்த வழியை பின்பற்றாதீங்க. ஓகேங்களா? அவங்க ஸ்ட்ரைக் வந்தவங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் கண்டிப்பாக இதாகிடும். ஆனால் அகெயின் அண்ட் அகெயின் கீப் ஆன். இதே ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அந்த சேனலே போயிடும். பட் அவங்களுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கிறதால மறுபடியும் இன்னொரு யூடியூப் சேனல் திறந்து வந்தாலும் அவங்களுக்கு எல்லாரும் வருவாங்க. பட் நமக்கெல்லாம் ஸோ கவனமாக இருங்க, வார்த்தையில் நல்லது பேசுங்க. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, நம்ம ஒரு தவறாக பேசும்போது நம்ம குழந்தைய எப்படி பாதிக்கும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை எப்படி பாதிக்குமோ அதே மாதிரி தான் மற்றவங்களையும். உன்னை போல பிறரையும் நேசின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் இன்றைக்கி 4 மணி லைவில் சந்திக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் எந்த அளவு ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ அது உங்களுடைய விருப்பம். நான் யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி எந்த விஷயங்களும் நான் பேசவும் மாட்டேன். சந்தோஷமாக இருந்தால் இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? டேக் கேர், பை பாய்.